Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் மற்றும் மறுசுழற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 50 கிலோ பயனற்ற காகிதத்தால் 5 அடி உயரமுள்ள விநாயகர் சிலையை செய்து அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். பெரிய விநாயகர் சிலைகளில் ரசாயன சாயம் பயன்படுத்தக்கூடாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு பதிலாக காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்கள் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணனுடன் சேர்ந்து பயனற்ற காகிதங்களை பயன்படுத்தி 50 கிலோ எடை கொண்ட விநாயகர் சிலையை உருவாக்கி அசத்தியுள்ளனர். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சி குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சி என்று மாணவர்கள் தெரிவித்தனர். கடந்த 5 வருஷமாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வருஷமும் ஒரு விநாயகர் செய்வோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 அடியில் 500 கிலோவில் பயன்படுத்திய காகிதத்தை கொண்டு விநாயகர் செஞ்சோம். 50 கிலோ பயன்படுத்திய காகிதத்தை கொண்டு விநாயகர் செஞ்சுருக்கோம். இதுக்கு கான்செப்ட் என்ன பார்த்தாக்கா, இந்த பூமியை காப்பாற்றுங்க. இப்போ வர இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் அது மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலில் குப்பையாக கொட்டி இந்த பூமி வந்து மாசுபடுது. அப்படி ஆகாமல் அந்த மாதிரி கழிவுகள்லாம் எடுத்து அந்த ஸ்கல்ப்சராக செய்கிறோம் நாங்கள். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 50 கிலோ காகிதங்களை கொண்டு முழுக்க பயன்படுத்திய காகிதங்களை கொண்டு ஒரு 5 அடி விநாயகர் ஒன்று செஞ்சுருக்கோம். அதோடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு கையில் உலகமும் ஒரு கையில் சேவ் எடுத்தும் போர்டு பிடிச்சிட்ருக்க மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தை ரொம்ப மாசுபடுத்துகிறோம். பிளாஸ்டிக்ஸ் இந்த பேப்பர்ஸ்லாம் போட்டு நம்ம ரொம்ப சுற்றுச்சூழலை பாதிக்கிறோம்ல, அதை வந்து விநாயகர் வழிபடுத்துகிற மாதிரி நம்ம அதை ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் மாணவர் மத்தியில் நாங்கள் பார்வைக்கும் நிறைய இதுமாரி பார்வைக்கெலாம் நாங்கள் வச்சிட்ருக்கோம்.